காலம் இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே ஒரு நாள் ஃபுல்லா மொட்டை மாடியில உச்சி வெயில நிக்க வச்சிருக்காங்க. இவ்ளோ கொடுமை எல்லாம் தாங்கிட்டு இவ எதுக்காக அந்த வீட்ல வேலை பார்க்கணும்? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்குமா? உண்மை சொல்லணும்னா அங்க வேலை செஞ்சா உங்க பொண்ணு உயிருக்கே ஆபத்துமா? இவன் நான் சொன்னா கேட்க மாட்டா. அதான் நானே உங்களை பார்த்து அங்க வேலைக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஏன் முன்னாடியே இவகிட்ட சொல்லுங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, அங்க வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க. அருணாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வேலைக்காரியா எந்த வீட்டுக்கு போனாலும் இது போல சித்திரவதையும் கொடுமையும் இருக்கத்தானமா செய்யுது. வேலைக்காரினாலே ஒரு இலக்காரம் அடிமைன்னு நினைப்பு. நானே சக்தி கிட்ட இந்த இடம் வேணான்னு சொல்லி பார்த்துட்டேமா. எங்க போனாலும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இவ அங்க வேலை பார்க்கறதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான்மா. இவ அங்க இருக்கிறதுனால உங்களுக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்குது. நீங்க எல்லா விஷயங்களையும் மனசு விட்டு இவகிட்ட பேசுறீங்க. இவளுக்கும் நீங்க ஆறுதலா இருக்கீங்க. நீங்க பாருங்கம்மா, இவளுக்காக அக்கறை எடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதனாலதான் அவ வேலையை விட்டு நிக்க மாட்டேங்கிறா. என்னாலையும் ஒரு அளவுக்கு மேல இவளை கட்டுப்படுத்த முடியல. சரின்னு இவ இஷ்டத்துக்கே விட்டுட்டம்மா. இவளா? ஐயோ, வீட்டில் நம்மளை போட்டு கொடுக்க வந்துருக்கா? போலீஸ் வந்து சொல்லியிருப்பா. ஒன்றும் புரியலையே. எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. பாப்போம். நீங்க இப்படி பதில் சொல்லி என்ன அமைதிப்படுத்துவீங்கன்னு நான் துளி கூட எதிர்பார்க்கலாமா? இவ்ளோ கஷ்டத்திலையும் சக்தி அங்க வேலை பார்க்கறது எனக்கு ஒரு விதத்துல பெருமையா இருந்தாலும் என்னால ஒருத்தி அங்க கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியலமா. இப்பவும் நான் சொல்றேன்,
என்ன நான் பாத்துக்கிறேம்மா. சக்தி அங்க வேலை பார்க்க வேண்டாம். அவளை வேலையை விட்டு நின்ற சொல்லுங்க. கதிர் சொன்ன வேலையை பார்க்க சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னா இவ கேட்டுதானே ஆகணும். எவ்வளவோ சொல்லி சொல்லி நான் ஓஞ்சி போயிட்டேம்மா. இவ கேக்குற மாதிரி இல்ல. நான் என்னமா செய்யட்டும்? இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவ தலையெழுத்து என்னவோ அதுபடி நடக்கட்டும். நான் கிளம்புறேம்மா. நான் வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. வரேன் சக்தி. சரி மேடம். அம்மா அம்மா எதுக்குமா அழுற? அம்மா அழ வேண்டிய நானே சொட்டு கண்ணீர் விடாம வீம்பா இருக்கேம்மா. நீ எதுக்குமா அழுற? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ எந்த நல்லதையும் அனுபவிக்கலம்மா. கஷ்டம் கஷ்டம்னு வெறும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்க. பெத்த மகளையே பாடா படுத்துற பாவி பாவி நானு. அம்மா அம்மா யாருமா பாவி? நீயா பாவி? இல்லம்மா, நமக்கான ஒரு லட்சியம் இருக்குமா. அதை அடையணும்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதையும் தாங்குற சக்தியையும் மன வலிமையையும் தைரியத்தையும் கொடுத்தது நீ தானம்மா. இன்னைக்கு நீயே அழுதா எப்படிம்மா? நீ மனசு நொறுங்கிட்டா நான் தளர்ந்து போயிடுவேம்மா. அம்மாங்கிற அஸ்திவார தலைதான் நான் துணிச்சலா நின்னுட்டு இருக்கேம்மா. என் மனசை உடைச்சிடாதம்மா. அம்மா அழாதம்மா, அழாதம்மா, அழாத. அம்மா தைரியமா இருமா. என்னடா பிரகாசி, சக்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறா, நீ பாட்டு சொகுசா சுத்திட்டு இருக்கியாடா. அம்மா என்னை திட்டத்திலே ஒரு அர்த்தம் இருக்குல்ல. எப்படியாவது ஒரு வேலையை கண்டிப்பா தேடிதான் ஆகணும். சக்தியோட பாரத்தை குறைச்சுதான் ஆகணும். ராகுல், ராகுல். மம்மி, ராகுல். மம்மி, ஆமா, உனக்கும் சக்திக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லையே. அப்புறம் எதுக்கு அவளை பாத்ரூம்ல போட்டுன? நான் போட்டலம்மா, அவ வந்ததே எனக்கு தெரியாது. ராகுல், நான் உன் அம்மா மட்டும் இல்ல, ஒரு போலீஸ் ஆபீசர்ங்கிறத நீ மறந்துடாத. எல்லார் முன்னாடியும் உன்னை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அமைதியா இருந்தேன். நீ சக்தி சமைக்கிறது தான் பிடிக்குதுன்னு சொல்லி அவளை மறுபடியும் வேலைக்கு சேர்க்க சொன்னப்பவே நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். நீ வீட்டுல சாப்பிடுறதே அபூர்வம். இவன் எப்படி சக்தி சமைக்கிறத கவனிச்சான்னு யோசிச்சு. உண்மை சொல்லு, சக்திக்கு உனக்கும் என்ன பிரச்சனை? சொல்லு ராகுல்.
மா சக்தியை நான் அரைஞ்சிட்டாமா. என்னடா சொல்ற? ஆமா மம்மி, அது ஒரு ரோட்ல பப்ளிக் பிளேஸ்ல என் ஃப்ரெண்டு முன்னாடி என்ன அரைஞ்சிட்டா மம்மி. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? அவ அரைகிற அளவுக்கு நீ என்னடா பண்ண? நான் எதுவும் பண்ணல மம்மி. அப்ப வேலை விட்டு நின்னதும் யதார்த்தமா ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன். ஏன் சக்தி வேலை விட்டு நின்னு தான் கேட்டேன். அவன் என்ன முடிச்சுக்கிட்டே பதில் சொல்ல போயிட்டான். நான் சட்டுன்னு அவ கையை பிடிச்சி, தப்பான இடத்தோட இல்லம்மா, சொல்லிட்டு போ சக்தின்னு தான் சொன்னேன். அதுக்கு என்னடா வேலைக்காரினா உங்களுக்கு அவ்வளவு இலக்கலமான்னு என் கடத்துல பலன் அரைஞ்சிட்டான். உனக்கு துணிச்சல் இருந்தா உங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன மறுபடியும் வேலைக்கு சேர்த்து பாரு. அப்ப என் கையை பிடிச்சி பாரு. அப்பவும் இதே போலதான் அற வேணும்னு சொன்னாமா. அவளுக்கு எவ்வளவு திமிர்ந்து அப்படி சொல்லியிருப்பா. அவ கையை நான் எதுக்கு பிடிக்கணும்? ஆனா மறுபடியும் வேலைக்கு சேர்த்து அவளை டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சேன். அதே போல உங்ககிட்ட சொல்லி அவளை வேலைக்கு சேர்த்து பாத்ரூம்ல நான் தான் அடிச்சு வச்சேன். அவளை கேட்டப்ப அவளால என்ன காட்டி கொடுக்க முடிஞ்சுதா? இதோட விடக்கூடாது மம்மி. அவ கதறி அழுகணும், என் காலை விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் நான் அவளை விட மாட்டேன். இவ்வளவு நடந்திருக்கு. வேண்டாம் ராகுல், அவளை நீ ஏதாவது பண்ணா தப்பாயிடும். விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல்ல, அவளை நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம நெருப்புல வேலை பார்க்கணுமா? நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. உடம்ப உரிக்கிறோமே. அம்மா வேற சொல்லியிருக்காங்க நெருப்போட விளையாடக்கூடாதுன்னு. தாய் சொல்ல தட்டவே கூடாது. வேணாம் அந்த வேலை. வேலை பார்க்க வேண்டியதானு ஈஸியாக சொல்லியிருந்தாங்க. வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இங்கே என்ன பண்ணுறாங்க? என்னடா இவன் கையில் நடக்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். கர்ணன் தப்புறம் மரணமாச்சா? இப்போ தான் 11 மாடு பில்டிங் இடிஞ்சு விழுந்து அவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி பில்டிங் வேலைலாம் பார்க்கக்கூடாதுப்பா. உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. எப்படி தான் வேலை பார்க்குறாங்களோ, யார் பெற்ற பிள்ளையோ. என்னடா உலகம் இது? ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது பண்ணி ஆகணுமே. எப்படியாவது ஒரு வேலையை பிடிச்சி ஒரு 10,000-20,000 சம்பாதிக்கணும். அப்போதான் அம்மாவே சக்தியை சந்தோஷமா வச்சுக்கலாம். அதுக்கு வேலை கிடைக்குமே. என்ன பண்ணலாம்? என்ன இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க? அப்படி கஷ்டப்பட்டு நம்ம இந்த வேலையை பார்க்கணுமா என்ன? பார்க்க வேண்டாம். வேணாண்டா பிரகாஷ், இந்த வேலை நமக்கு சரி வராது. நாமெல்லாம் உட்கார்ந்த இடத்துல அப்படியே சொகுசா வேற வேலையை பார்ப்போம்பா. அம்மா, அன்னைக்கு இந்த கடை முதலாளியே நம்ம வீட்டுக்கு பூவரிசை தேடிட்டு வந்தாருன்னு சொன்ன. இப்ப வந்து இந்த ஆள்கிட்ட கிட்ட எப்படி தெரியுமா? நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவர் நம்மள பார்க்க வந்ததுக்கு அப்புறம் பூவரசி இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. அவரே நமக்கு சொல்லாம்ல. வா போய் என்னன்னு கேட்போம். வா.
வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? யாரும்மா நீங்க? என்ன சார், என்ன மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் பூவரசி தேடி வீட்டுக்கு வந்தீங்களே, பூவரசி சித்தி சார். இவ என் பொண்ணு ருக்மணி. வணக்கம். ஓ நீங்களா? என்ன இந்த பக்கம்? சார், அன்னைக்கு நானும் உங்ககிட்ட பூவரசி பத்தி ஏதேதோ பேசிட்டேன். அப்பா அவ மேல இருந்த கோபம் அப்படி பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். அது இருக்கட்டும், இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? என்னவோ தெரியல சார், 2-3 நாளா என் மூத்த பொண்ணு ஞாபகமாவே இருக்கு. மூத்த பொண்ணு பூவரசியை தான் சொல்றேன். புள்ள பாவம், எங்க இருக்காளோ என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. அவளுக்கு என் மேல கோவம் தான். என் பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சா தேடி போய் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கேன் சார். பூவரசி இங்க இருக்கிறது தெரியாமலே அவளை பத்தி என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமா? என்ன சார் யோசிக்கிறீங்க? சார் சைன். என்ன சார் யோசிக்கிறீங்க? சார் சைன். என்ன சார், பூவரசி இங்க வச்சிட்டு தான் இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்தீங்களா? இல்லம்மா, அதுக்கப்புறம் தான் பூவரசி மறுபடியும் வேலை கட்டி இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. வந்தா எங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல மாட்டீங்களா? இவங்க மேல அக்கறை இல்லது உங்களுக்கு. உங்ககிட்ட நான் எப்படிமா தகவல் சொல்ல முடியும்? என்ன சார், நீங்களும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லாம போயிடுமா? சரிமா, நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசிக்கீங்க. பூவரசி, நான் வந்து செக்ல சைன் போடுறேன், இவங்க கிட்ட நீயே பேசு. சரி சார். பூவரசி, 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 மன்னிச்சிருமா. உன் சித்தி ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், அதுக்காக இப்படியே கோச்சிட்டு போவ. உன்னை காணாம நானு, உங்க அப்பா, உன் தங்கச்சி எல்லாரும் துடியா துடிச்சு போயிட்டோம். நீங்க துடிச்ச துடிப்பெல்லாம் இப்ப போனாரே கடை ஓனரு, எல்லாத்தையும் சொன்னாரு. எப்படி நான் எவன் கூடயே ஓடி போயிட்டேனா? அதனால உங்க மான மரியாதை போயிடுச்சாக்கும். ஐயோ பூவரசி, அதெல்லாம் கோவத்துல சொல்றத நம்பலாமா? உன்னை பெத்த அம்மா சொன்னா அத நீ தப்பா எடுத்துக்குவியா? என்ன பெத்தவளா இருந்திருந்தா பணத்துக்காக கருமுட்டையை தானம் கொடுக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்திருக்க மாட்டா. வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்க மாட்டா. அப்படியே விரட்டி அடிச்சிருந்தாலும் மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. ஆனா நீங்க, நான் இருக்கனா செத்துனான்னு துளி கூட கவலைப்படாம திடீர்னு இப்ப வந்து அம்மாவும் பொண்ணு என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சொல்லுங்க, இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? ஐயோ அக்கா, ஒரு திட்டமும் கிடையாது. உன்னை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கருமுட்டை தானம் கொடுக்க சொல்லிடுவோம் மட்டும் நினைச்சிடாத. நாங்க அதுக்காக வரல. கொஞ்ச நாளாவே உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டோன்னு அம்மா மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஜாடமுடியா பேசத்தானே செய்வாங்க. பெத்த பொண்ணா இருந்தா இப்படி வீட்டை விட்டு போவியன்னு பேசவும் அம்மா என்கிட்ட வந்து சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாங்க. நான் தான் அம்மாவை சமாதானப்படுத்தி எப்படியும் அக்காவை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்க்கா. நீ எப்பவும் போல வேலைக்கு வாக்கா, உன்னை வேண்டான்னு சொல்லல. ஆனா நம்ம வீட்ல இருந்து வாக்கா. ஆமா பூவரசி, நம்ம வீட்டுக்கு வந்துருமா. ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா ஆடு நினைதேன்னு ஓனாய் எழுத கதையா இல்ல இருக்கு. உங்க 2 பேரை பத்தி எனக்கு தெரியாது. இத பாருங்க சித்தி, இப்போ நான் நல்ல மனுஷங்களோட அவங்களோட அன்போட அரவணைப்போட பத்திரமா இருக்கேன். இங்க வேலைக்கு வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இனி உங்க தயவு எனக்கு தேவையில்லை. விஷத்துல தேன் தடவற உங்க பாசமா எனக்கு தேவையில்லை. என் வாழ்க்கைய நீ நான் பாத்துக்கிறேன். முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க. இல்ல பூவரசி, நான் சொல்றத கேள. முதல்ல இங்க இருந்து பேசிட்டு இருக்க நேரம் கிடையாது. வியாபாரம் நடக்கிற இடம் அது. எடுத்து காலி பண்ணுங்க. அக்கா, ஏங்க இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? உங்களால நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்.
போங்க முதல்ல இங்கிருந்து வெளியே. பூவரசி, நான் சொல்றது உங்களுக்கு புரியல? நான் சத்தம் போட்டா அசிங்கம் உங்களுக்கு தான். போங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா பூவரசி நம்மள இப்படி திட்டி அனுப்பிட்டா? அடியை, அவ நம்மள திட்டதாண்டி செய்வா. அவளை கொஞ்ச நெஞ்சமா அவ கொடுமைப்படுத்தியிருக்கோம். பரவாயில்ல, அவ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறதே நமக்கு கிடைச்ச பெரிய வரம் தானே. இப்ப அவ யார் வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். பௌர்ணமிக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். அத நான் பாத்துக்கிறேன், நீ வா. சக்தி, சக்தி நில்லு. உன்னை பார்க்கணும்னு தான் நான் வெயிட் பண்றேன். ஏன் கண்டு காணாத மாதிரி போற? நீ என்ன பார்க்க தான் இங்க நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் உன்னை பார்த்ததும் விலகி போறேன். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? என்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. சக்தி, நான் உன்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தந்துட்டேன். உன்கிட்ட நான் ஒரு உதவி கேட்டேன். அதை உன்னால செய்ய முடியல. அதை உதவின்னு கூட சொல்ல முடியாது. நீ செஞ்ச தப்ப சரி பண்ணுன்னு சொன்ன. திரும்ப அந்த வேலை எனக்கு கிடைக்கிற மாதிரி செய்ய சொன்ன. அதை செய்ய உன்னால முடியல. அருணா கிட்ட கேட்டேன். அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க. வேற ஒரு வழியில தான் மறுபடியும் அந்த வீட்டில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நான் சந்தோஷமா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா ஏன் வேலையில தலையிட்டு ஏன் என்ன தொந்தரவு பண்ற கதிர்? சக்தி, நீ மனசார தொந்தரவா நினைக்கலங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு தெரியாம உன் விஷயத்துல தலையிட்டதுனால கோபம். அது கூட பொய்யான கோபம் தான். இத பாரு சக்தி, நான் உனக்கு பணத்தை கடனா கொடுக்கல. நீ அப்படி நினைக்கலாம். ஆனா நான் அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். அதனால இனிமே நமக்குள்ள பழைய நட்பு மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லல. ஏன்னா அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுவ. அதனால இனி நீ யாரோ நான் யாரோ. தூரல் போடும் தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம். மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம். இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகுவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.